சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் ரவி ஸ்ருதி கிட்ட சவால் போட்டுட்டு ஸ்ருதிக்காக டீ போடுறதுக்காக சமையல் கட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ரோஹிணி தண்ணி பிடிக்கிறதுக்காக சமையல் கட்டுக்கு வராங்க. அந்த நேரம் பார்த்து கவனித்து ரவி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நைட் டைமில் விஜயாவுக்கு பசி எடுத்துடுது. ஸோ சமையல் கட்டில் போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு போகிறாங்க. அந்த நேரம் நம்ம ரவி வந்து நைட்டியை போட்டுக்கிட்டு டீ போடுறத பார்த்துட்டு யாரோ திருடி தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை டோரை சாத்திக்கிட்டு எல்லாத்தையுமே அங்கே கூப்பிட்டுறாங்க. இப்போ ரவிக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நம்ம முத்துவும் வந்ததுக்கப்புறம் எப்படியாச்சும் போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணி போகும்போது கரெக்டாக லைட்டை வேறையே ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனால் முத்து எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா ரவியை பிடிச்சிட்றாப்புல. ஆனால் ரவி என்னடானா முகத்தை மூடிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் முகத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அது ரவினே தெரிய வருது. என்னடா கோலம் அப்படின்னு சொன்ன உடனே தான் ஸ்ருதியே அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் விஜயாவுக்கும் சரி அண்ணாமலைக்கும் சரி இது வந்து பிடிக்கவே இல்லை. ரெண்டு பேருமே திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கலாட்டாக தான் நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரவியோடு சேர்ந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிற வேலை எப்பயும் போல் நம்ம மீனா தான் சமைக்கிறாங்க. ஆனால் விஜயா இருந்துக்கிட்டு ரோஹிணிக்கு பிடிச்சதை தான் சமைக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. முத்து இருந்துக்கிட்டு அதெல்லாம் எப்படி முடியும், அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களே சமைச்சிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இந்த மீனா தான் பெரிய அன்னை தெரசாவாச்சே. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பிரியாணி சமைக்க சொல்கிறாங்க ரோஹிணி. ஆனால் அதுக்கான காய்கறியே இல்லை. ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா காயை வாங்கிட்டு வர முடியாதா அப்படின்னு கேட்கும்பொழுது நாங்கள் எதுக்கு வாங்கிக்கிட்டு வரணும், அவன் பொண்டாட்டிக்கு வேணும்னா அவனையே வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு மனோஜியை வாங்கிக்கிட்டு வர சொல்கிறாங்க. மனோஜ் என்னடானா மார்க்கெட்டில் போயிட்டு 190 வாங்கிட்டு வர்றதுக்கு பதிலாக 400 வாங்கிக்கிட்டு வந்துட்டாப்புல. மீதி காசை கூட ஒழுங்காக வாங்காமல் அவர் மாட்டுக்கு வந்துடுறாப்புல. கடைக்காரரே வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே மீதி சில்லறையை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு கலாட்டாவாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா முத்து மீனாவோட கல்யாண நாள் வருது. ஸோ என்ன கலாட்டெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.